அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம். நான் ஜெயமிஸ்கே கோபி. கடந்த ஒரு வாரமாகவே அதிகமான முருக பக்தர்கள் அனுப்பின மெசேஜ் வந்து என்னோட தந்தைக்கு வந்து உடம்பு சரியில்லை, ஹார்ட் அட்டாக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்த்தோம், இறந்துட்டாரு. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, இறந்துட்டாங்க. விரதம் ஆரம்பித்து 3ஆவது நாள் என்னோட குடும்பத்தில் இந்த மாதிரி ஒரு இழப்பு வந்துருச்சுன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு அனுப்பியிருக்கீங்க. உண்மையிலேயே அது எனக்கும் பெரிய ஒரு வருத்தத்தை கொடுத்துச்சு. ஆனால் பிறப்பு இறப்பு எல்லாமே அவர் விதிப்படியும் நேரப்படியும் நடக்கும். ஸோ நம்ம தைப்பூசம் விரதம் இருந்தனால தான் இது நடந்துச்சு, நம்ம விரதம் இல்லைன்னா இது நடக்காமல் போகாது அப்படின்னு மட்டும் எப்பயுமே அந்த ஒரு எண்ணத்தை கொண்டு வந்துடாதீங்க. நேற்று கூட ஒரு நாமக்கல்ல ஒரு முருக பக்தர், அந்த அம்மா வந்து திடீர்னு என் தந்தை இறந்துட்டாருன்னு சொல்கிறப்ப பெரிய ஒரு, ஏன்னா எல்லாருக்கும் உறவுகளோட பலம் வந்து தெரியும். உறவுகள் இழப்பு வந்து பெரிய வேதனை. இது மார்கழி மாதம், குறிப்பாக இந்த மார்கழி மாதம் வந்து இறக்குறவங்க எல்லாம் ரொம்ப புண்ணிய ஆத்மாவாக மாறுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லா புராணத்திலையும் சொல்லியிருக்கு. அதனால் நீங்கள் அதை அப்படி தான் பார்க்கணுமே தவிர, இழப்பு வந்து பெரியசா, அது யாராலையும் ஈடு செய்ய முடியாத இழப்பு தான். தாய் தந்தை இழப்பு, சகோதரர் இழப்பு, நம்மளோட கூட பிறந்தவங்க, உடன் இருந்தவங்க. ஆனால் அதை தாண்டி இப்படி ஒரு சம்பவம் நடக்கிற போது அதை விரதத்தோடு அதை சேர்த்து பார்க்காதீங்கன்ற ஒரு தாழ்மையான வேண்டுகோள். அதே மாதிரி தாய் உடம்பு சரியில்லை, தந்தை உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கேன், அந்த விரதம் இருக்க முடியலையே அப்படின்னு நினச்சி யாரும் வருத்தமும் படாதீங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் முருகப்பெருமான், நீங்கள் முருகா அப்படின்னு சொன்னீங்கனாலும் கண்டிப்பாக அந்த சக்தி வேலை செய்யும். உங்கள் எல்லாருக்காகவும் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் வந்து எத்தனையோ பேரோட கருமா மாத்துறேன் அப்படின்றப்போ அதோட வேதனை எனக்கும் ஒரு சில வகையில் ஒரு இழப்பாகவும் வருது. ஆனால் திரும்பவும் சொல்கிறேன், முருகர் நம்மளுக்கு கிடைச்சதுக்கப்புறம் இந்த உலகத்தில் எதுவுமே பெருசு கிடையாது. அதுதான் உண்மை. அது ஒவ்வொருத்தரும் உணர்வாங்க ஒவ்வொரு காலகட்டத்தில். 2025க்குன்னு ஒரு பிரத்யேகமான ஒரு காணொலியை நான் எடுத்து பதிவு பண்ணியிருக்கேன். அது விரைவில் பதிவு செய்கிறேன். அதில் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கேன். 2026 வந்து நான் வந்து எப்பயுமே ஒவ்வொரு பிறந்தநாள் வரப்போ ஒரு பகுதி நம்ம வளர்ந்தா போதும், ஒரு படி நம்ம மேலே வளர்ந்தா போதும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன்னு சொல்லி முக்கியமான என்னோட குருநாதர் சொல்லுவார். அந்த மாதிரி 2025க்கும் 2026க்கும் நம்ம ஒரு படி வளர்ந்தா போதும். மற்ற படிகள் எல்லாமே இறைவனை பார்த்துப்பாரு. நம்பி இருங்க. எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.